இது ரவி. ரவி ஒரு சந்தோஷமான சிறுவன். அவனுக்கு தினமும் பேக்கெட் மணி கிடைக்கும். ஆனா அந்த காசை அவன் தினமும் உடனே செலவழித்து விடுவான். ஒரு நாள் புத்தகம் வாங்க வேண்டுமென்றாலும், ஏதாவது அவசரம் வந்தது என்றாலும் ரவி கிட்ட ஒரு ரூபாய் கூட இல்லை. அப்போது பாட்டி சொன்னாள், ரவி, தினமும் ஒரே ஒரு நாணயம் இந்த மண்குடுவையில் சேமி. ஒரு வருஷம் வரைக்கும் திறக்கக்கூடாது. ரவி சிரிச்சு சம்மதிக்கிறான். அந்த நாள் முதல் ரவி தினமும் ஒரு நாணயம் சேமிக்க ஆரம்பித்தான். பல முறை சாக்லேட் வாங்க ஆசை வந்தது. ஆனால் சேமிப்பை அவன் மறக்கவில்லை. நாட்கள் மாதங்களாக மாறின. குடுவை கனமாகியது. ஒரு வருடத்துக்குப் பிறகு குடுவை திறக்கப்படுகிறது. நிறைய நாணயங்கள் வெளியே விழுகிறது. வாவ், நான் இவ்வளவு காசு சேமிச்சிருக்கேனே! ரவி புத்தகங்கள் வாங்குகிறான். அம்மாவுக்கு உதவி செய்தான். இன்னும் கொஞ்சம் காசு சேமிப்பாக வைத்துக் கொண்டான். ரவி மகிழ்ச்சியில் சொன்னான், சிறிய சேமிப்பே பெரிய உதவி. இப்போது ரவி தெரிந்து கொண்டான், சிறிது சிறிதாக சேமித்தால் எதிர்காலம் நிம்மதியாக இருக்கும். இது ஹரிஹரன். ஹரிஹரன் ஒரு சின்ன சிறுவன். அவன் எப்பவும் சந்தோஷமா இருப்பான். பண்டிகை நாட்கள் வந்தாலே அவனுக்கு ரொம்ப உற்சாகம் வரும். பட்டாசு, இனிப்புகள், அலங்காரங்கள் எல்லாம் வாங்கணும்னு அவனுக்கு ஆசை. அம்மா கொடுத்த பேக்கெட் மணியா? அவன் யோசிக்காம சின்ன சின்ன விஷயங்களுக்கு செலவழித்து விடுவான். ஒரு நாள் அம்மா சொன்னாக்க, ஹரிஹரா, இந்த வருஷம் பண்டிகைக்கு நாமே சேமிச்சு பார்ப்போம். தினமும் கொஞ்சம் கொஞ்சமா காசை சேமித்து வச்சுக்கோ. அம்மா ஒரு சிறிய சேமிப்பு பெட்டியை அவனுக்கு கொடுத்தாள். அந்த நாள் முதல் ஹரிஹரன் தினமும் ஒரு நாணயம் அந்த பெட்டிக்குள் போட ஆரம்பித்தான். சில நீராம் பட்டாசு வாங்க ஆசை வந்தது. ஆனால் அவன் தன்னை கட்டுப்படுத்தினான். நாட்கள் போனது. பண்டிகை நாள் வந்தது. பெட்டியை திறந்தபோது அதில் போதுமான காசு இருந்தது. ஹரிஹரன் மகிழ்ச்சியாக சிரித்தான். அவன் மனதில் ஒரு விஷயம் தெளிவானது. சிறிய சேமிப்பு பழக்கம் பெரிய சந்தோஷத்தை தரும்.